சென்னை ரிப்பன் மாளிகை அருகில் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டனர். தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதை கைவிட வலியுறுத்தியும் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தியும் சென்னை மாநகராட்சி அலுவலகம் முன்பு கடந்த மாதம் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 13 நாட்கள் போராட்டம் மேற்கொண்ட தூய்மை பணியாளர்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ரிப்பன் மாளிகை வளாகத்திலிருந்து அகற்றப்பட்டனர். பொது இடங்களில் போராட அனுமதி வைக்காத நிலையில் நேற்று கொருக்குப்பேட்டையில் வீடுகளில் இருந்தபடியே தூய்மை பணியாளர்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். இதை அறிந்து அங்கு சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் பின்னர் விடுவிக்கப்பட்டனர். இந்நிலையில் ரிப்பன் மாளிகையின் பின்வரும் தூய்மை பணியாளர்கள் இன்று மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இதையடுத்து அங்கு அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அவங்களே ஏறுறாங்க